Hello friends, welcome to Nikki's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுவையான பீட்ரூட் அல்வா எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பீட்ரூட் அல்வா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அடிகனமான பாத்திரத்தை வெச்சுக்கலாம். pan சூடாயிருச்சு. இப்போ இதல ஒரு 2 டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாயிருச்சு. இதில் ஒரு 10 போல முந்திரி கொஞ்சமாக உலர் திராட்சை எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இது கூடவே இன்னொரு 2 ஸ்பூன் போல நெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்து நல்லா நைஸாக துருவி எடுத்துருக்கிறேன். அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும், அதுக்காகத்தான். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்யிலேயே வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, பீட்ரூட்டை இப்போ ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது மாதிரி வதக்கியாச்சு நெய்யில். இந்த பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 100 ml போல் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம ஊற்றின பாலோடு சேர்ந்து இந்த பீட்ரூட் நல்லா வெந்து இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வரணும். பால் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா கூட நம்ம அந்த டைமில் சர்க்கரை சேர்த்தக்கூடாது. சேர்த்தணும் அப்படின்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காவை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதோட நம்ம வறுத்த முந்திரி திராட்சை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ அல்வா நல்லா ஒட்டாமல், கடாயில் ஒட்டாமல் வந்துட்டுருக்குது. இதுதான் வந்து கரெக்டான பதம். புதுசாக செய்கிறவங்களுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 1 to 2 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பீட்ரூட் அல்வா இப்போ தயார் பண்ணியாச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக வரும். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாவ், அல்வா சூப்பராக வந்திருக்குதுங்க. நம்ம ஊற்றின கீ அந்த பீட்ரூட்டோடு சேர்ந்து நல்லா சுவையாக இருக்குது. இது போல் பீட்ரூட் அல்வாவை நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.